ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தவங்களோட ஃபஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏதோ இன்ட்ரோ வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது நம்ம ஒரு வீட்டில் தான் காட்டுறோம். அதாவது அது உங்கள் வீடு. வயன், எழுந்துரு. எதுக்கு இப்படி இருக்க? எத்தனை நாள் நீ இப்படியே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க போகிற? எங்களுக்கும் பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா என்ன? எழுந்துருவாயன், நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. நீங்கள் தான் ஒரு மாதிரி அழுது ஒரு மாதிரி எப்படி இருக்கீங்கன்னா முடியெல்லாம் கலைஞ்சு ரொம்பவே பார்க்கவே பாவமான ஒரு ஒரு மாதிரி இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா தான் வந்து எழுப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஆ, ஏன் அவள் உயிரோடு இருக்கா? மீதி கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்க உயிரையும் கொல்லணும்னா இந்த முடிவு எடுத்திருக்கீங்க? ஹே வயன், ஒழுங்கு மரியாதையா நாங்கள் பார்க்குற பையனை ஒத்துக்கோ. மேரேஜ் பண்ணிக்கிட்டு போ. சீக்கிரமாக ஒரு பேரன் பேத்தி பேத்து கொடு. அதை விட்டுட்டு இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகுற அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாது, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாகிட்ட சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வயன், நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், இந்த கத்தியால் நானும் அறுத்துக்கிட்டு உங்கள் அப்பாவையும் கொண்டுட்டு நாங்கள் செத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகி பார்க்குறீங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? பைத்தியம் பிடிச்சிச்சா உங்களுக்கு? எங்களுக்கு பைத்தியம் பிடிக்கல, உனக்கு தான் பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு மேரேஜுக்கு ஒத்துக்குவாயன். நான் எதுக்கு ஒத்துக்கணும்? எனக்கு தான் இதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே நான் இங்கே இருக்கேன். இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லுங்கள், ஒரு அடியாது இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வயன், இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 நாளில் உனக்கு மேரேஜ். புரியுதா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கலைன்னா நான் சொன்னதை செய்வேன், அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. அப்படியே அப்படியே டிப்ரெஷன் ஆகுது உங்களுக்கு. பயங்கரமாக நீங்கள் அழுகுறீங்க. ஸோ அழுதுகிட்டே அப்படியே படுத்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங் ஆகுது. ஸோ உங்களை உங்கள் அம்மா தான் ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. ஏன்னா உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஈவன் தோ உங்களுக்கு அவங்கள பிடிக்கலனாலும். ஸோ நீங்கள் அந்த மேரேஜுக்கு அப்படியே லைக் பொண்ணு பார்க்க வராங்க, அதுக்கு ரெடி ஆகுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்தாச்சு அந்த வீட்டிலேருந்து. அங்கே யார் வந்திருக்காங்கன்னா நம்ம தயாங் தான். தயாங், அதுக்கப்புறம் கூட நம்ம ஜிமின். அதாவது ஜிமின் வந்து தயாங்கோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. வாப்பா தயாங், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கேன்ப்பா. இருப்பா, வயனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வயனை கூப்பிட்றாங்க. வயன், இதுதான் நீ கட்டிக்க போகிற மாப்பிள்ளை. முதல்ல உட்காந்துருக்கார்ல, அவர் பேர் தான் தயாங். அங்கே பக்கத்தில் இருக்க ஜிமின், அவரோட ஃப்ரெண்டு. தயாங்க்கு அப்பா அம்மாலாம் கிடையாது. வயன், நீ தான் அவரை நல்லா பார்த்துக்கணும். ஜிமின் மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிக்க இருக்காரு. இவரை மேட்ரிமோனியில் பார்த்தேன், ப்ரொஃபைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தயாங் வந்து அப்படியே பார்க்குறான். ஆக்சுவலாக பெருசாக மேரேஜ்லாம் தயாங்க்கு விருப்பம் கிடையாது. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போலன்னு தான் வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து உங்கள் அம்மா வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து பொண்ணு பார்க்குறீங்களான்னு. ஆக்சுவலாக வேணான்னு சொல்லியிருப்பான். ஜிம்முன் தான் நீ சொல்லு, ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சிச்சு. ஆண்டி, நம்ம பேசினபடியே 2 நாளில் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஷாக்கில். சரிங்க ஆண்டி, எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது, ஸோ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறானுங்க. வயன், உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்கள் ஃபேஸில் சிரிப்பே கிடையாது, நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. ஸோ அவங்களும், வயன் சீக்கிரம் மேரேஜுக்கான ஷாப்பிங்லாம் பண்ணணும், என் கூட வா. நான் எதுக்கு வரணும்? நீங்கள் பண்ணுறதுனா பண்ணுங்கள், எதையாவது பண்ணி தொலைங்க, நான் எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு இங்கேயும் வர விருப்பம் இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு இவ்வளோ திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு, ஸோ உங்கள் அம்மா, உங்கள் அப்பா 2 பேருமே போயிட்டு எல்லா பொருட்களையும் வாங்குறாங்க. அங்கே ஜிமினும் போய் வாங்கிட்டு இருக்கான். ஸோ தயவுக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு, உன்னோட ட்ரெஸ் சைஸு உனக்கு வந்து இது ஃபிட் ஆகுமா பார்த்துட்டு, ஸோ தயவுக்குமே இது பண்ணுறாங்க. டேய் மச்சான், கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ ஒயனை பார்த்தோன்னே எப்பட்றா ஒத்துக்கிட்ட? டேய் உனக்கே தெரியும் எனக்கு பெருசாக இந்த பொண்ணுங்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னு, அதுவும் மேரேஜ்னால் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு. ஆனால் வேணான்னு சொல்லலாம் தானே வந்தேன். ஒயனை பார்த்தோன்னே எனக்கு தெரிலடா, மனசில் ஏதோ ஒரு இடத்துல அவள் இடம் பிடிச்சிட்டா. ஆனால் அதனால தான் என்னமோ தெரில, அவளுக்கு நோ சொல்லவே எனக்கு விருப்பம் இல்லை. அவளை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சுடா. ஃபோட்டோ விட நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. அவளை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜிமினுக்கு ரொம்பவே ஹாப்பி. பிகாஸ் அவன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஓகேன்னு சொல்கிற வார்த்தைக்காக அவன் வெயிட் பண்ணான். ஸோ இப்போ அவனும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ 2 டேஸில் வந்து அந்த மேரேஜும் நடக்குது. நீங்கள் இந்த ஷாப்பிங்கும் போயிருக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அந்த உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க வந்து ரிச் பர்சன், நீங்களுமே ரிச் பர்சன் தான். ஓகேவா? ஸோ அந்த மேரேஜ் ரொம்ப நல்லபடியாக முடியுது. உங்கள் அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனால் உங்கள் கண்லேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, சேடாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, யாருக்கும் பாரமாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி கண் கலங்கிட்டே அங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் தயவுங்க வந்து ஜிம்மின் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வரேன். தயவுங்க பின்னாடி உட்காந்துருக்கோம் உங்கள் பக்கத்தில். நீங்கள் செம்ம டயர்டாக இருப்பீங்க, அப்படியே படுத்து தூங்குறீங்க. தயவுங்க வந்து அப்படியே பார்க்குறான். ஏய் இங்கே பாடுறா, வயன் தூங்குறாடா, ரொம்ப க்யூட்டாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஜிம்மின் தானே கார் ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் டேய் ரொம்ப ரசிக்காதடா அவன் பொண்டாட்டிய, கொஞ்சமாவது மிச்சவை, அங்கே வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்படியா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் தூக்கத்தில் கூட எவ்வளோ அழகாக இருக்கல்ல வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து பார்த்து ரசிக்கிறான். டேய் உன் பொண்டாட்டி தான்டா, நீ உனக்கு ரசிக்கிறதுல எந்த ஒரு தடையுமே இல்லைடா அப்படின்றான். ஸோ அவன் சிரிச்சிட்டு எனக்குன்னு யாருமே இல்லாமல் இருந்துச்சு உன்னை தவிர, இப்போது வயனும் எனக்குன்னு இருக்கால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஒரு மாதிரி கண் கலங்குறான். டேய் மச்சான், இதுக்கப்புறம் உன் லைஃப் நல்லா ஆக போகுது, ஹாப்பியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு வயனை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த வண்டி கொஞ்சம் லைட்டாக குலுங்குது. ஸோ அப்படியே நீங்கள் தூங்கி தூங்கி தேங்க ஷோல்டர்லேயே விழுந்துடுறீங்க. அவனுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. உங்களோட தலை, உங்களோட கை எல்லாமே அப்படியே படுது அவனோட மேலே. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. டேய் மச்சான், வயன் எம்எல் சாஞ்சிட்டாடா. டேய் உன் பொண்டாட்டிடாவை ஃபர்ஸ்ட் நைட்டில் எல்லாமே நடக்க போகுது. ஐயோ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தலையிலே அடிச்சுக்கிறான். டேய் நீ வந்து அதெல்லாம் நடந்தாலும் இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான்டா. இந்த லவ் பண்ணும் போது ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி இதுவுமே ஒரு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்கிறான். மச்சான் ரெடி ஆகிட்ட போல் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. ஓகேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறான். டேய் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே அப்படியே நல்லா சிரித்து பேசி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. சரிடா மச்சான், நீ வயனை கூட்டிகிட்டு போ, நான் கிளம்புறேன், நாளைக்கு நீ ஒர்க்குக்கு வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுமே அப்படியே உங்களை கூப்பிட்டுட்டு போகிறான். நீங்கள் அப்படியே முன்னாடி போயிட்டீங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் இதெல்லாம் லக்கேஜ்லாம் இருக்குல்ல, ஸோ ஜிம்மின் கொஞ்சம் எடுத்து வந்து வச்சுருப்பான், மீதிலாம் தயவங்க எடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துடுறான். வயன் நீ ஃப்ரெஷ்அப் ஆகிடு, வீட்டில் யாரும் இல்லை, மெய்ட்ஸ் யாருமே கிடையாது, நான் மட்டும் இருக்கறனால நான் சமைச்சிப்பேன், இல்லைன்னா ஜிம்மின் சமைச்சு கொடுப்பான், உனக்கு வேணா சொல்லு மெய்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் மதிக்கவே இல்லை, அப்படியே மாடிக்கு போயிட்டீங்க. ஏதாவது தூக்கத்தில் இல்லை காலிலேருந்து ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாள்ல, அதனால சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறா. அவங்க அம்மா வந்திருப்பாங்க, வந்துட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் அவங்களோட கடமை இல்லை. ஸோ அதனால் மனசை மாதிரி திருப்பியும் வந்திருப்பாங்க போனவங்க. வந்துட்டு உங்கள் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பூலாம் வச்சு விட்றாங்க தலை சீவி. ஸோ உங்களுக்கு ஆனால் எதுவுமே விருப்பம் இல்லை, மூஞ்சி உம்முனே வச்சுட்ருக்கீங்க. வயன் எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சிட்ருக்க? மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு?
நீங்க அப்படியே அவங்கள பார்த்து முறைக்கிறீங்க. வயன், இன்னுமே சொல்றேன். எனக்கு பேரனோ பேத்தியோ பெத்து குடு. நீ பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டு, இல்ல டைவர்ஸ் ஏதாவது வாங்கலாம்னு நெனச்சா, உயிரோட பார்க்க முடியாது எங்கள. அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்த்துட்டு, என்னம்மா பிளாக்மெயில் பண்றீங்களா நீங்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. நானே உயிரோட இருந்தா தானே இதெல்லாம். அப்படின்னு சொல்றீங்க. நீ மட்டும் உனக்கு மட்டும் ஏதாச்சும் வயன், நாங்களுமே உயிரோட இருக்க மாட்டோம். அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு மாரி செம்ம காண்டாகுது. நீங்க அங்கேருந்து போயிட்டீங்க. ஸோ அங்க தயாங் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வரீங்க. வந்துட்டு அந்த கதவ சாத்திட்டு உள்ள வந்துட்டீங்க. தயாங் வந்து ரொம்ப ஆசையா இருக்கா ஃபர்ஸ்ட் நைட்ட நெனச்சு. ஸோ நீங்க அந்த பால் எடுத்து வந்து அங்க வச்சுட்டு அப்படியே நின்னுட்டுருக்கீங்க. ஸோ கால்லலாம் விழுவாங்க தெரியுமா? ஸோ அதுக்கு தான் நீங்க நின்னுட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு தயாங்கும் ஏந்திருக்கிறான். நீங்க போயிட்டு அந்த பால மட்டும் அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டு நீங்க போய் படுத்துட்டீங்க. வயன் பார்த்தா நீங்க அப்படியே அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டீங்க. ச்சே! டயர்டா இருக்கும்ல. தயாங்கு வெயிட் பண்ணு. அதுக்குள்ள எல்லாம் நடக்கும்னு நெனச்சா எப்படி நடக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படியும் யோசிச்சுட்டு எதுவுமே பண்ணல. அப்படியே அவனும் தூங்கிடுறான். அவனுக்கு செம்ம டயர்டா இருந்திருக்கும். ஸோ அவனும் தூங்குறான். எப்படியும் மார்னிங் ஆகியிருக்கும். ஸோ தயாங் வந்து ஃபர்ஸ்ட்டு எழுந்துச்சு எல்லாமே சமைச்சு வைக்கிறான். உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு கூட அவனுக்கு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு லைக் நீங்க தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. தென் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கீழ வரீங்க. தயாங் வந்து ஆஃபீஸ் கிளம்பலான்னு இருக்கான். அவ் ச்சே! இன்னைக்கு தான் நம்மளுக்கு மேரேஜ் நடந்துச்சு. நம்ம பாட்டுக்கு ஆஸ் யூசுவல் கிளம்புறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்து போய் வச்சுட்டு வரான். "வயன் ஏஞ்சுட்டு வந்துட்டியா? சரி, சரி. சரி நீ சாப்பிட்டுடு. நம்ம எங்க போலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்க எதுவுமே சொல்லல. வந்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்க. என்ன நேத்துலேருந்து எதுவுமே பேச மாட்றா? வயன், வயன். ம். எங்க போலாம்? இன்னைக்கு அதுவும் மேரேஜ் ஆயி ஃபர்ஸ்ட் டே. நான் எங்கேயும் வரல. எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல. ஏன் வயன்? என்னாச்சு? என்ன தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல. நான் வீட்ல இருந்துக்கிறேன். என்ன வயன் சொல்ற? உண்மைய தான் சொல்றேன். தயவு செஞ்சு என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க. அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அத பாதியிலே வச்சுட்டு போறீங்க. வயன், வயன் நில்லு! நீங்க அப்படியே நிக்கவே இல்ல. அப்படியே போயாச்சு. என்ன? ஏன் இப்படி இருக்கா? வீட்ல ஏதாவது சண்டையா? என்ன பிரச்சனையா இருக்கும்? இவ ஓகேன்னு சொன்னாங்கன்னா, அ அவங்க அப்பா, அம்மாவும் என்ன மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன சண்டையா இருக்கும்? ஏன் இப்படி இருக்கா? அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி அவங்க அப்பா, அம்மா கிட்ட தவங்க வந்து கேட்குறான். "இல்ல அவ வந்து கொஞ்சம் டயர்டா இருந்தாலே அப்படிதான் பண்ணுவா. அதெல்லாம் சரியாகிடும்." அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ தயங்கும் சரி கொஞ்ச நாள் போட்டும். ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் கரெக்ட்டா சமைச்சு வைக்கிறதா இருக்கட்டும், உங்கள நல்லாவே பார்த்துக்கிறான். ஆனா நீங்க எதுவுமே ஒரு எப்படி சொல்றது? ஜடா மாதிரி இருப்பீங்க. ஒரு சிரிப்பு சிலத பேசக்கூட மாட்டீங்க. அவன் சொல்றதுக்கு ரெஸ்பாண்ட் எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. டாங் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறான். ஏன்னா, அவனுக்கு வந்து உங்க கூட வந்து நல்லா லவ் பண்ணணும், வெளியில போணும், அன்ப ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா, அவன் ஒரு ட்ரீம் வந்து வச்சிருப்பான். லைக் நம்மளுக்கு ஒரு ஒய்ஃப் கிடைச்சா இப்படிதான் இருக்கணும். அவள ராணி மாரி வச்சு தாங்கணும். நமக்கு அதே மாதிரி தான் அப்பா, அம்மா கிட்ட கிடைக்காத லவ் வந்து அவகிட்ட இருந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு நெறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பான். ஆனா, உங்ககிட்ட இருந்து அது துளி கூட கிடைக்கல. ரொம்பவே கஷ்டப்படுறான். ஸோ இப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு போயிருப்பான். அவன் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துருக்கான். ஸோ அந்த பக்கம் ஜிமின் வந்திருப்பான். "டேய் மச்சான், என்னடா புது மாப்பிள ஜோரா இருக்க போல" அப்படின்னு சொல்றான். "ஏன்டா நீ வேற கடுப்பேத்திக்கிட்டு." "டேய் மச்சான் என்னடா ஆச்சு? ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? வயன் 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க?" "ம் இல்லடா." "என்னாச்சு?" "இல்ல வயன் என்கிட்ட சரியா பேச மாட்றா. எனக்கு ஏன்னு தெரியலடா. ஏதோ அவக்கு பிரச்சனை இருக்குன்ற மாரி தோணுதுடா." "ஏன் அப்படி தோணுது?" "தெரியல. ஃபர்ஸ்ட் நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரையும், இன்னைக்கு வரையுமே வயன் என்கிட்ட சரியா பேசலடா." "என்னடா சொல்ற? வயன் பேசவே இல்லையே சரியா?" "ம். எனக்கு என்னமோ அவள வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களோன்னு தோணுது." "அப்படியா?
இ ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அவன் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. டேய் மச்சான், அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடா. நீயே பைத்தியக்காரன் மாரி யோசிக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப தானே வந்திருக்கா. கொஞ்சம் நல்லா செட் ஆயிடுவா. ஓகேவா? ஃபீல் பண்ணாத மச்சான். அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படி எப்படிலாம் பண்ணணும்லாம் சொல்லி வச்சிருக்க. அதுக்குள்ள தொடர்ந்து போனா எப்படிடா மச்சான்? அப்படின்னு சொல்றான். அவன் பாத்து சிரிச்சுக்கிட்டே, அப்புறம் வயல்ல ஷையா இருக்க. நீ கெத்து காட்ட. அப்படின்றா. டேய் வாய மூடுறா எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில கொட்டுறா. ஸோ 2 பேரும் நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அப்படியே தனியா ஒரு ரூம்ல உட்காந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கீங்க. எனக்கு மட்டும் ஏன் என் லைஃப்ல நான் கேட்டது கிடைக்காம தேவையில்லாததான் வருது. யாருக்கு நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? பேசாம நானும் கூட வந்துடுவா. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. என்னை கூட்டிட்டு போயிடுறியா? ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து நைட் ஆகியிருக்கும். அவங்க தான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக வருவான். அன்றைக்கி ரொம்ப மீட்டிங்ஸு ஷெடியூல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெக்டிக்காக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பான் செம்ம டயர்டாக. உங்களை பார்த்தா நீங்கள் அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா அழுது அழுது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே குளிச்சுட்டு வரீங்க தலையை அப்படியே தோட்டுட்டு. ஸோ அந்த இது தேவங்க பார்க்குறான். அவன் ஹார்ட் பீட் அப்படி ரைஸ் ஆகுது. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவன் கண்ணுக்கு அவ்வளோ 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 அது அழகாக இருக்கீங்க. சொல்ல வார்த்தையே கிடையாது. ஏஞ்சல் மாதிரி தெரியுறீங்க அவன் கண்ணுக்கு. ஸோ அவன் அப்படியே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஏதோ பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நடந்து வர மாதிரி இருக்குது. உங்ககிட்ட நெருங்கவே அவனால் முடியல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வரான். நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அவன் வந்திருக்கதே பார்க்கல. ஸோ அப்படியே தொடச்சிட்டே வரீங்க. ஸோ அந்த படியில் இறங்கி வரும்போது நீங்கள் அவனை கவனிக்கூட இல்லை. நீங்கள் பாட்டுக்கு நடந்து போகிறீங்க. லைட்டாக உங்கள் கால் ஸ்லிப் ஆகி கீழே வெளில போயிருந்துருப்பீங்க. ஸோ டக்குன்னு தேங்க பிடிச்சிட்டான். பார்த்து வாயன், நேரம் கீழே விழுந்துருந்தா அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு, என்னை பற்றி நீங்கள் இவ்வளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, புரியுதா? என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அவன் ஆக்சுவலாக லவ்வில் பிடிச்சிருப்பான். நீங்கள் கீழே விழக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்லவும் அந்த பிள்ளை மூஞ்சி அப்படியே ரொம்ப சேட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி டல்லாகிட்டான். சரி வேன் பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போயிட்டான். நீங்கள் ஒரு மாதிரி என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. உங்களுக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு அந்த மாதிரி டச் பண்ணி இது பண்ணுறது, சும்மா சும்மா உங்ககிட்ட வந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. ஸோ நீங்கள் போயிட்டு ப்ரெட்டு ஜாம் வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து நெக்ஸ்ட்டு மார்னிங் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு சண்டே. ஸோ அதனால் தேவங்க வந்து போகல. ஸோ அங்கே வீட்டிலே தான் அது ஸ்பெண்ட் பண்ணுறான். உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் எந்த ரெஸ்பாண்டுமே கொடுக்கல. ஸோ சரி நம்ம எதாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்படியே ஈவினிங்காக இருக்கும். அவன் வந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு லேப்டாப் பார்த்துட்டு அப்படியே போயிருக்கும். சரி டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். நீங்களும் வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த கார்னர், அவங்க வந்து லெஃப்ட் கார்னரில் உட்காந்துருக்கான். ஸோ 2 பேருமே இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கும்போது அங்கே கிஸ் சீன் வருது. ஸோ தேவங்க வந்து நம்ம ஒயின் கூட பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி அப்படியே அவனுக்கு மூடாகுது சொல்லப்போனால். ஸோ அப்படியே தேங்க உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே டிவியை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களே டக்குன்னு அந்த கிஸ் சீன் பார்த்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்ன இப்படிலாம் இருக்கு, இப்படி இருந்தால் நான் இந்த படமே போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே பேசிகிட்ருக்கீங்க. ஸோ தயாங் அப்படியே கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்கான். பிகாஸ் உங்ககிட்ட இந்த ஒரே ஒரு கிஸ் கிடச்சிடாதான்னு ஒரு டெஸ்ப்ரேட் மட்டும்தான் அவனுக்கு. ஸோ அப்படியே கிட்ட வந்துக்கிட்டே அப்படியே கிட்ட வந்துட்டான். ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்புகிறீங்க. எதுக்கு இவ்வளோ கிட்ட வந்திருக்கீங்க? வேணது அந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு கல்ப் பண்ணுறான். அப்படியே உங்களை பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்கீங்க. புடவை கட்டி பூ வச்சு அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள். ஸோ அப்படியே உங்கள் லிப்ஸை பார்க்குறான். உங்களுக்குமே ஒரு நிமிஷம் என்ன ஆச்சுன்னு தெரில. அவன் லிப்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கு அவன் லிப்ஸு. அவ்வளோ மெல்லிய உதடுகள். ஸோ உங்களோட லிப்ஸை பார்த்தா செரி லிப்ஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது.
ஸோ அப்படியே 2 பேருமே கிஸ் பண்ண அப்படியே போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு நூல் அளவு கூட இல்லை அந்த இடைவெளி. ஸோ 2 பேரும் கிஸ் பண்ண போகும்போது கரெக்டாக ஃபோன் கால் வருது. ஸோ 2 பேருமே ரியலைஸ் ஆகி நோந்து போயிட்டீங்க. என்ன காரியம் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அந்த ஃபோன் எடுக்கிறான். ஹலோ, டேய் மச்சான், நாளைக்கு மயிறு இப்போ தான் வருவியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னாச்சுடா? இப்போ தான் வயன் இது மூடுக்கு வந்து முத்த கொடுக்க வந்தா, கெடுத்து விட்டியடா பண்ணாட அப்படின்னு சொல்கிறான். டேய் மச்சான், தெரிஞ்சு பண்ணலடா, நாளைக்கு முக்கியமாக இது பார்ட்டி இருக்குடா, அதுக்கு தான் கூப்பிடலான்னு. மயிறு, பார்ட்டி முக்கியமா உனக்கு? என் பொண்டாட்டி இப்போ தான் எனக்கு கிஸ்ஸே பண்ண வந்தா, நல்லா கரைடி பூடுற மாதிரி பூந்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் கத்திட்டு இருக்கான். உங்களுக்கு உங்களுக்கு லைட்டாக காதில் கேட்குது, நீங்கள் அங்கேருந்து போயிட்டீங்க. நல்லா இருப்பேடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டே மச்சான், உன் நண்பனாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நண்பன் இப்போதான் மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஃபோன் கட் பண்ணிட்டான். ஸோ இப்படியே கொஞ்சம் ஃபியூ டேஸ் போயிருக்கும். உங்ககிட்ட கிஸ் பண்ணணுன்னு அவனுக்கு தோணும். சில நேரத்தில் ஹக் பண்ணணும். அது என்ன தான் இருந்தாலும் நீங்கள் ஒய்ஃப் இல்லையா? ஸோ ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஸோ அவனும் அந்த மாதிரி இருப்பான். ஆனால் நீங்கள் எப்போல்லாம் அவன் கிட்ட வரணும்னு நினைக்கிறானோ எல்லா நேரத்துலையும் நீங்கள் ஒதுங்கி 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 போயிடுவீங்க. ஸோ இதுவே அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்து கிட்ட இப்படியே இருந்திருக்கும். ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாகி அங்கே போய் அவங்க ஜிம்மின் கூட போய் செம்மையாக குடிச்சிட்ருக்கான். டே மச்சான், என்னடா கேட்டேன்? என் மகன்கிட்ட இருந்த ஒரு ஹக், ஒரு கிஸ்ஸு ஆட்ரு பண்ணுறனாலும் அட்லீஸ்ட் இதாவது எதிர்பார்க்கலாம்ல. ஏன்டா மச்சான் அவள் மட்டும் இப்படி பண்ணுறா? ஒரு புருஷனாக நான் எதிர்பார்க்கக்கூடாதா? இது ஒரு நார்மலான எக்ஸ்பெக்டேஷன் தான், நான் பெருசாக கூட வைக்கல. ஏன்டா மச்சான்? தப்பா என்ன? புருஷன் பொண்டாட்டினா கல்யாணம் எல்லாம் பண்ண தானே செய்வாங்க. சரி, அவளுக்கு விருப்பம் இல்லை, அட்லீஸ்ட் முத்தம், அட்லீஸ்ட் ஒரு ஹக்கு, அட்லீஸ்ட் காதல் பார்வை, அது எதுவுமே கிடையாது. நானும் அப்போ மாறிடுவா இப்போ மாறிடுவான்னு சொல்லிட்டு 2 மாதம் போச்சுடா, ஒரு துளி மாற்றம் கூட கிடையாது. என்ன பண்ணுறது? ஆனால் என்ன எனக்கு அவ்வளோ விடுறா, என்ன நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுறேன்டா. என்ன மாதிரியே ஒயின் மாதிரியே லட்டு லட்டா 5 பிள்ளைங்க, அப்படி ஒரு செம்மையான லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றேன். என்ன மச்சான் சொல்கிற? அவன் நினைக்கிறான் ஒன்றுத்துக்கே வக்கீல்லையே இல்லை 5 பிள்ளை வேறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் பார்த்துட்டு சேர்றா எல்லாம் சரியாகும்டா, அவள் ஏதோ மனசு கஷ்டத்தில் இருக்கா, அது நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் குடிச்சிட்டு அப்புறம் ஜிம் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வரான். ஆனால் கொஞ்சம் லைட்டாக அவன் குடிச்சிருக்கான். ஓகே, ரொம்பலாம் இல்லை. ஸோ ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு. ஓகே, ஸோ இறக்கி விட்டுட்டு சரிடா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து ஜிம்முன்னு போகிறான். இங்கே தேவங்கண்ணா ஒரு மாதிரி குடிக்கவும் அவனுக்கு அவனை மீறியே அவனோட அந்த எப்படி சொல்ல டிசையர் சொல்லுவோம்ல, ஸோ அது எல்லாமே வெளில வருது. நீங்கள் செம்மையாக அப்போது எப்படி சொல்கிறதுன்னா நைட்டியில் ஃப்ரீ ஹேரில் அழகாக இருக்கீங்க. ஸோ டிவி பார்த்துக்கிட்டு ஸோ தேவங்க தள்ளாடி வரான். ஏ வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தட வந்துட்டுருக்கான். ஸோ அவங்கள பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஸோ மூட் மாதிரி வந்துடுச்சு. ஸோ உங்களை அப்படியே டக்குன்னு பிடிச்சி செவுத்தில் சாய்ச்சி அப்படியே லாக் பண்ணி உங்கள் லிப்ஸை அப்படியே பைட் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். விடு தேகம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் கோவத்தில் அப்படியே உங்கள் ஃபுல் ஃபோர்ஸை தள்ளி பாலார்னு ஒரு அரை. ஸோ அப்படியே போய் தொம்முன்னு கீழே விழுறான். அறிவில்லை உனக்கு? ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் இப்படி தான் தொடுவியா? இல்லை மனுஷனா இல்லை மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கானில் கத்துறீங்க நீங்கள். ஸோ அவனுக்கு அப்படியே அரை போதையில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கூட தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் இது பண்ணுறீங்க. ஏன் வயன், என் பொண்டாட்டி என்ன கிஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதையிலே கேட்குறான். கிஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா என் மனசில் நீங்கள் இல்லை. அவள் யார் உன் மனசில் இருக்கா தவிர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்போ தவிர
என் மனசில் யாருக்கும் இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம். நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தபோது தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் காலேஜ் போனதுக்கு காரணமே என்வு. ஸோ உங்கள் காலேஜ் சீனியர் உங்கள் ஃப்ரெண்டோட அண்ணன் தான். உங்களுக்கு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் என்வோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவனும் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவன் வந்து இப்போது 3rd இயர் படிக்கிறான் இன்ஜினியரிங். இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அவன் சிஸ்டரோட. ஸோ அப்போது அவர் சீனியராக இருக்க காலேஜ் தான் சேரணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படித்து இந்த காலேஜ் சேர்ந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த காலேஜில் சீட்டு கிடச்சி ஸோ என்வோவும் பார்க்குற சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இப்போது ஆஸ் யூஷுவல் அந்த ஃப்ரெஷர்ஸ்லாம் கூப்பிட்டு அந்த சீனியர்ஸ்லாம் பேசுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் எல்லாமே போகிறீங்க. ஒரு ரூமில் வந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்வு தான் அங்கே வந்து பேசுகிறான். ஹே ஜூனியர்ஸ், வெல்கம் டு அவர் காலேஜ். எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கீங்க, அதே மாதிரி டிசிப்ளின்டாகவும் இருக்கணும். புரியுதா? இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ இந்த காலேஜ் விட்டு போகும்போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஓகேவா? எனக்கு ரொம்ப டிசிப்ளின் முக்கியம். ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் தான். புரியுதா? எல்லாருக்கும் எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுவும் சீனியர்ஸ் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் விஷ் பண்ணிட்டு தான் போகணும். காட் இட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லாருமே ஆமாம்மா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்ன டவுட்டு, படிப்பில் டவுட்டு எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு அவன் பார்வை உங்கள் மேலே படுது. நீங்கள் வந்து அவனை அவ்வளோ ஆர்வமாக சொல்லிட்டு கவனிச்சிட்ருக்கீங்க. ஸோ தயாங்கன்ற மாதிரி என்வு வந்து பார்த்துட்டு ஒரு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஓகே சரி, நீங்கள் எல்லாமே அங்கே கேன்டீனில் வந்து ஃபுட் கொடுக்குறாங்க. நாங்கள் சீனியர்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் அங்கே சாப்பிடுங்க, ஓகேவா? சீனியர் நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்றோம், நீங்கள் போய் சாப்பிடுங்க, ஓகேவா அப்படின்றாங்க. ஸோ எல்லாருமே கிளம்பி போயாச்சு. நீங்கள் தான் அந்த ஓரத்தில் நின்று அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். செம்மையாக இருக்கான்ல, எப்படியாவது அவனை கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே போகிறீங்க. அவங்க ஃப்ரெண்ட் தான். டேய், உனக்கு ஏன்டி இந்த வேலை? அவன் தான் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டான்னு உனக்கே தெரியும், அப்புறம் ஏன்டி வீணாக ட்ரை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கத்திகிட்ருக்கா. உனக்கு ஏன்டி, உங்கள் அண்ணன், உனக்கு நான் தாண்டி அண்ணி அப்படின்னு சொல்கிறா. சாரி சொல்கிறீங்க நீங்கள் சொன்னோன்னா அவன் சிரிச்சுக்கிட்டே சரி வா, ஆனால் கொடுமைக்கார அண்ணியாக வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ சிரிச்சுக்கிட்டே ஸோ நீங்களும் சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லை, உனக்கு நல்ல அண்ணியாக தாண்டி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே வந்து ஃபியூ டேஸ் போயிருக்கும். நீங்கள் என்வு வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் அவன் எங்கே போகிறானோ, இந்த லைக் ஃபுட் கோர்ட் ஆகட்டும் சரி, நீங்கள் அங்கே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு அந்த மாதிரி இங்கே அவன் இன்டர் காலேஜு அந்த மாதிரி ஏதோ வேறு எதுக்கு போயிருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே எப்படியாவது போராடி போயிடுவீங்க. ஸோ அப்படியே ப்ராஜெக்ட்டும் வந்திருக்கும். ஸோ அவன் காலேஜ் முடிக்க போயிருப்பான். ஸோ நீங்கள் அப்போ தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. என்வுக்குமே உங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் ஆகியிருக்கும். நீங்கள் வந்து அப்பப்போ ஏதாவது டவுட்டுன்னு கேட்குறது, நீங்கள் அவன் காலேஜில் அவன் வந்தாலே ஏதாவது ஒரு டவுட்டுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துப்பீங்க அவன் கிளாஸில். ஸோ அவனும் சொல்லி கொடுப்பான். ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லவ் வந்து ஒரு பெரிய லவ் ஆகி 2 பேருமே லவ் பண்ணி தென் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ என்வு வந்து ஒரு நார்மலான ஃபேமிலி. ஓகே, நீங்கள் ரொம்ப நல்ல ரிச்சான ஃபேமிலி, ஓகேவா? நீங்கள் மேரேஜ் பண்ணது உங்கள் அப்பா அம்மாவுக்கு விருப்பம் கிடையாது, அதாவது உங்களோட அப்பா அம்மா. ஸோ அதனால் நீங்கள் அங்கேருந்து ஓட வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் வேறு ஊருக்கு போய் இப்போ இருக்கீங்க. நீங்களும் இன்னும் வந்து இன்னுமே ஒன்றும் சேரல, ஓகேவா? ஆனால் கிஸ்ஸஸ் ஹக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 வீக் அப்புறமா ஒரு லைக் வந்து நீங்கள் ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி வச்சுருப்பீங்க. லைக் கல்யாணம் நடந்தால் நாங்கள் 1 வீக் வந்து உங்களுக்காக வந்து விரதம் இருந்து இந்த மாதிரி லைக் சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 வீக் அப்புறமா சேரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கீங்க. அதுக்கு என்வும் ஓகே சொல்லியிருப்பான். ஸோ இப்படியே வந்து என்வும் வந்து ரொம்பவே நல்லா உங்களை பார்த்துக்கிறான். ஸோ சின்ன சின்ன உதவியாகட்டும் சரி, உங்களை அவ்வளோ மதிப்பாக அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துவான். ஒரு ஒய்ஃபுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான கப்புள்ஸாக இருக்கீங்க. ஸோ லாஸ்ட் டே இன்றைக்கி வந்து 7th டே நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு நீங்களும் லைக் என்வும் வந்துட்டுருக்கீங்க. அப்புறம் உன் வேண்டுதல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு ராத்திரி அப்படின்றா. ஃபர்ஸ்ட்டு 12 மணி ஆகட்டும், தென் நீங்களும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சிரிச்சுக்கிட்டே. சரி, உனக்கு விருப்பம் தானே வாயன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்வு, உங்களை நான் எவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும்.
நீங்கள் ஒத்துப்பீங்களா இல்லையா அப்படின்னு கூட தெரியாது. ஆனால் உங்கள் பின்னாடி ரொம்ப வருஷமாக சுற்றிட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் ஓகே சொன்னி இப்போது மேரேஜ் ஆகி நம்ம 2 பேரும் இப்போ தனியாக இருக்கோம். எனக்கு இதெல்லாம் நம்பவே முடியல. இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் இன்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது சிரிச்சுக்கிட்டே, நானும் தான் வாயன், உன்னை பார்த்தா ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருந்தேன். அப்புறம் என்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது இவ சின்ன பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் துருன்னு ஏதாவது ஒன்று டபுள் மீனிங்காக சிலது பேசுவீங்களா? ஸோ அவன் அப்படியே அவனுக்கு அர்த்தம் தெரியும், ஆனால் அவன் சிரிக்க மாட்டான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விட்டுருவான். ஸோ அதை தான் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ சடனாக லைக் லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு லாரி ஒரு இடி தான். ஸோ அப்படியே அந்த இடிச்சதில் வேகமாக அந்த வண்டி ரொட்டேட் ஆகி என்வு வெளில போய் விழுந்துடுறான். ஸோ நீங்கள் சீட் பெல்ட் போட்டிருப்பீங்க. என்வு உங்ககிட்ட பேசிக்கிட்டே பின்னாடி உங்களுக்காக ஒரு என்னமோ லைக் சாப்பிட்ற பொருள் மாதிரி எடுத்திருப்பான். ஸோ அந்த சீட் பெல்ட் கழட்டி விட்டுருப்பான். ஓகேவா? ஸோ அதில் போய் கீழே விழுந்துடுறான். ஸோ சீட் பெல்ட் போடாதனால ஸோ நீங்கள் ஹாஃப் கான்ஷியஸாக இருக்கீங்க ஒரு மாதிரி. என்வோ என்வோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அந்த லாரி அதுக்கு பின்னாடி ஒரு கார் வந்திருக்கும். ஸோ அந்த கார்லேருந்து உங்கள் அம்மா கூட அடியாட்கள்லாம் இறங்குறாங்க. என்வு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு இழுத்துட்டு இருக்கான். டேய், இந்த நாயை கொல்லுங்கடா. எவ்வளோ தைரியம் தான் ஏன் பொண்ணையே என் கண் முன்னாடியே தூக்கிட்டு வந்திருப்பான். இந்த நாய்க்கு என் பொண்ணு கேட்குது, அவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆமாம், எதுவும் பண்ணாதீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி மயக்கம் வருது உங்களுக்கு. நீங்கள் கடைசியாக பார்த்தது அவங்க போட்டு பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி தலையாக சாய்ச்ச மாதிரி என்வும் உங்களை பார்த்துருப்பான். நீங்கள் அதோட அன்கான்ஷியஸ் ஆகிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு பார்த்துருப்பாங்க. உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை தான், ஆனால் இந்த கொன்னதெல்லாம் தெரியாது. நீங்கள் ஒரு மாதிரி அவனை பிரித்து இட்டு வந்துட்டாங்க. அதனால தான் இங்கே இப்படி இருப்பீங்க சோகமானு சொல்லிட்டு உங்கள் அப்பா நினச்சிட்ருக்காங்க. அம்மா கொன்னது இது வரையுமே தெரியாது. ஓகேவா? ஸோ நீங்களும் சொல்லியிருக்க மாட்டீங்க. எதுக்கு சொல்லிக்கிட்டு, அவருமே இதுக்கு உடந்தையாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மேரேஜ்லாம் நடந்திருக்கும். என்றைக்குமே நீ என் ஹஸ்பண்ட் ஆக முடியாது, என் மனசில் இருக்கிறது என்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு தான் அப்படியே தூங்கியிருப்பான். ஏன்னா அந்தளவுக்கு போதை அவனுக்கு. ஸோ அங்கேருந்து ஜிமின் வரா. நீங்கள் செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க. எங்கேருந்துடா ஜிமின் வந்தான் அப்படின்ற மாதிரி. வயன், என்ன பேசிகிட்ருக்க நீ? ஜிமின், நீங்கள் எப்படி இந்த நேரத்தில்? தேவாங் பர்ஸையும் ஃபோனையும் வச்சுட்டான், அது கொடுக்க வந்த. என்ன வயன் இப்படிலாம் சொல்கிற? ஏன் இது கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல? என்னை பேசவே விடலை. எப்படியாவது எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும், பணக்காரன பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினச்சாங்களே தவிர எனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கவே இல்லை. என் கண் முன்னாடியே என்போ கொண்டுட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி அவன் கண்ணே கலங்கிடுச்சு. சரி, அவன் உன் கூட சேரக்கூடாதுன்னு இருந்திருக்கு போல. உங்கள் அம்மா பண்ணது மாபெரும் குற்றம், அதை மன்னிக்கவே முடியாது. ஆனால் இதில் தயங்க என்ன பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. கீழே குனிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி நிமிர்ந்து, சொல்லு வயன், ஏன் அமைதியாக இருக்க? இதில் தயங்க என்ன பண்ணா? அவன் தப்பு இது எதுவுமே இல்லையே. நீங்கள் ஒரு மாதிரி கண் கலங்குறீங்க. பிகாஸ் அதுதான் உண்மை. இதுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நீங்கள் அவனை ரொம்ப காயப்படுத்திருப்பீங்க. உன்னை மட்டும்தான் அவன் மனசார காதலிச்சான். இதுவரை ஒரு பொண்ணுங்களை அவன் எடுத்து பார்த்தது கிடையாது. எனக்கு வரப்போகிற பொண்டாட்டிய, என் காதலியை அவ்வளோ நல்லா பார்த்துக்கொண்டா. இந்த மாதிரி வேற ஏதாவது பொண்ணு பார்த்தேன்னா அவளுக்கு செய்கிற துரோகம் மாதிரி ஆகிடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட சொல்லுவான். டேய், இந்த பொண்ணு அழகாக இருக்குடா, அந்த பொண்ணு அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதுக்கு நான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறது, என் பொண்டாட்டியை தானே நான் அப்படி பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் நீ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு தான். ஆனால் அந்த கோவத்தை யார் மேலே காட்டணும்னு தெரியாமல் இந்த அப்பாவையும் மேலே காட்டிகிட்டு இருக்கேன் வயன். இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்களுக்கு அதில் வார்த்தையே கிடையாது.
உங்கள் அம்மா பண்ண தப்புக்கு தேவங்க என்ன பண்ணுவான்? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவன் ஒரு மாதிரி அந்த கண்ணு நீங்கள் அரைச்சிருப்பீங்கல்ல, ஸோ அப்படியே செவுந்துருக்கு, அந்த புள்ள அப்படியே தூங்கிட்டு இருக்கு. இது வரையும் நாங்கள் 2 பேரும் அனாதாசிரமத்தில் தான் வளர்ந்தோம். தேவங்கன்னா எனக்கு அவ்வளோ உயிர். அவன் நல்லா பார்த்துக்கணும், ஒரு நல்ல லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படித்து உழைச்சி இப்போ நாங்கள் இந்த லெவலில் நிற்கிறோம். ஆனால் தேவங்க நான் இப்படி ஒரு நிலைமையில பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. பேசாம தேவங்க என்கிட்டே கொடுத்துரு. ஏன்னா தேவங்க உன்கிட்ட இருந்தா உடஞ்சிருவான்னு தோணுது வயன். அவனை மட்டும் நீ உடைச்சிட்டா திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. அவன் ஒரு குழந்தை மாதிரி வயன், அதை புரிஞ்சுக்கோ. உனக்கு எப்படி உன் இன்புவோ எனக்கு ஏன் தேவங்க முக்கியம். டைவர்ஸ் கொடுத்துருவாயன். நீ இப்படி இந்த மாதிரி பேசினத அவன் கண் முழிச்சிருந்தானா உடஞ்சிருப்பான் வயன், உடஞ்சிருப்பான். என்னால் அந்த நிலைமையில அவனை பார்க்க முடியாது. என் தேவங்க என்கிட்ட கொடுத்துடு ப்ளீஸ் வயன். உன் வார்த்தையால் அவனை கொண்டுடாத, கெஞ்சு கேட்குறேன் வயன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு வார்த்தை வாயிலேருந்து வரல, அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க, யோசிச்சு பார்க்குறீங்க எவ்வளோ காயப்படுத்திருப்போம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜிம்மன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பண்ணது தப்பு தான், எனக்கு தெரியல நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கூட தெரியல. என்னால் என்பவோ மறக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவனை காதலிச்சிருக்கேன். ஆனால் தயம் எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். அப்படியே ஜிம்மன் பார்க்குறான். அப்போ அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா அவன்? அவனுக்கு எக்காரணத்து கொண்டோ நீ காதலிச்ச விஷயமோ இல்லை என்போ இறந்த விஷயமோ தெரியக்கூடாது. தெரிஞ்சுட்டு அவன் ரொம்ப உடஞ்சிருவான். சத்தியம் பண்ணி கொடு ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். தயவங்க காயப்படுத்துகிற மாதிரி நான் பேச மாட்டேன். கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் என் மனசை நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் ஐ வில் ட்ரை அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மன் பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது ப்ளீஸ் அப்படின்றான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே நோட் பண்ணுறீங்க ஆமாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே பிடிச்சி அவனை அப்படியே கை தாங்கலை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் அங்கே படுக்க வைக்கிறான். ஸோ அந்த புள்ள அப்படியே குழந்த மாதிரி தூங்குது. அந்த அடிச்சிருப்பீங்கள்ல அப்படியே சிவந்துருக்கு. ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிடுச்சு, என்னடா இப்படி அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் அவ்வளோ ஆசையாக வந்திருப்பான் உங்ககிட்ட. நீங்கள் இப்படி பண்ணவும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஜிம்மினுக்கு. ஏன்னா ஜிம்மின் கண்ணுக்கு தாங்க ஒரு குழந்தை ஓகேவா. ஸோ தான் பிள்ளைய எப்படி பார்த்துப்பானோ அந்த மாதிரி பார்த்துப்பான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து லைட்டாக தைலம் வச்ச மாதிரி அப்படியே இது படுக்க வைக்கிறான். மச்சான் ஒயன் மாறுவாடா, நீ வெயிட் பண்ண சரியா, லவ் யூடா மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து போகிறான். ஸோ அதுக்கப்புறம் தேங்க நல்லா தூங்கியிருப்பான். ஸோ அங்கேருந்து ஜிம்மன் பார்த்துட்டு பார்த்துக்கோ ப்ளீஸ். சரிங்க ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு இப்போ வந்து மூஞ்சில் வச்ச மாதிரி பேசுறது கிடையாது, அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்கிறீங்க. ஓரளவுக்கு நீங்கள் போய் சமைக்கிறது, அவனுக்காக இந்த துணி துவைச்சி போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் அவன்கிட்ட நல்லாவே பேச ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகுது. ஸோ இதுக்கே வந்து ஒரு 6 மந்த் ஆகிடுது. நீங்கள் அவங்ககிட்ட நல்லாவே பேசுகிறீங்க இப்போது. ஸோ இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் லைஃபே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். ஸோ தயங்னா ஒரு மாதிரி தயங்கிட்டே வந்து கேட்குறான், வயன் சொல்லு தயங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமைச்சிக்கிட்டே கேட்குறீங்க. இல்லை தப்பாக எடுத்துக்காத, இப்போ தான் உனக்கும் எனக்கும் ஏதோ நடந்த கன்ஃபியூஷன் எல்லாம் சரியாயிடுச்சுல, இப்போது நீயும் நானும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப தயங்கி கேட்குறான். நீங்கள் ஏதாவது மனசு கஷ்டப்படுவீங்களோ அப்படின்ற மாதிரி. நீங்கள் பார்த்துட்டு தயங்க அது வயன் உனக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லை தயம், எனக்காக நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறமும்
உங்கள வெயிட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அங்கே அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு, ஏன் பொண்டாட்டி ஒத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே உங்களை தூக்கிக்கிறான். தேவங் இன்னும் எனக்கு பண்ணுறீங்க, என் பொண்டாட்டியே தூக்கிட்டு போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் மேக் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன்னா தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் செஸ்லேயே அடிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் பெட்டில் தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறான். ஸோ நீங்கள் அவனே தான் பார்க்குறீங்க. அவன் அவ்வளோ ஆசையாக உங்களை பார்க்குறான், என் பொண்டாட்டி எனக்கு கிடச்சிட்டா ஃபைனலி. அவன் அந்த கண்ணில் அந்த ஒளிவட்டம் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் உங்களை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் கிஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அந்த கிஸ்லேயே மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த கிஸ்ஸஸ் அவ்வளோ இன்டென்ஸாக போகுது, உங்கள் டங்கோட ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஸோ உங்கள் லிப்ஸை அப்படியே பைட் பண்ணி ஸோ செம்மையாக அங்கேயே ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கங்கே கிஸ் பண்ணி ஸோ அங்கங்கே கிட்டி கிட்டி ஹிக்கி மார்க்ஸ்லாம் வச்சு ஸோ பயங்கரமாக அந்த மேக்கப் செஷன் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் பெல்லி ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, ஏதாவது ஆகிடுமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்திருக்கும். பார்த்தா ட்ரிப்ளெட்ஸ், ஓகேவா. ஸோ 3 பேர் குழந்தை, 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேவா. ஒரே மாதிரி இருக்கும்ல சில பேபிஸ்லாம், அப்படிலாம் இல்லை. ஸோ 1 பாய் 2 கேர்ள் அந்த மாதிரி இருக்குது குழந்த. ஸோ நீங்கள் பயங்கரமாக கத்திருப்பீங்க, அதுவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு என்னடா இது 3 குழந்தை எப்படி தான் இந்த புள்ள தாங்கிச்சுன்ற மாதிரி தாங்க கஷ்டமாக இருக்கும். ஜிமின் மடியில் படுத்து அழுவான்னு அழுவான், எப்படா அவள் தாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு ரொம்ப நல்லா பார்த்துருந்துருப்பான். ஸோ அந்த ரொம்ப வெயிட்டாக இருந்திருக்கும் அந்த பேபி. ஆனால் உங்களுக்கு ரொம்ப கால் வலி முதுவெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதை எல்லாமே தாங்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. அவங்க அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருப்பான் உங்களுக்கு. ஸோ சில நேரத்தில் அவங்க வயிறு லைட்டாக தூக்குன மாதிரி பிடிச்சிப்பான். ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் தெரியாமல் இருக்க உங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களும் வளருதுங்க. ஜிமின் வந்து மேரேஜ் பண்ணுறான். ஸோ அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 2 வயசு இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. ஜிமினுக்கு அப்போ தான் மேரேஜ் நடந்திருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அந்த குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கீங்க. எல்லோரும் வந்து ட்ரிப்ளெட்ஸான்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்தளவுக்கு ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ஏன்னா இப்போல்லாம் ரேர் தானே. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க. குழந்தைய தூக்கி கொஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா போயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆகியிருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து வளர்ந்துட்டாங்க. இப்போது தேவங்க வந்து உங்ககிட்ட உட்காந்துருக்கான். என்ன சார் வந்து அமைதியாக உட்காந்துருக்கீங்க, இப்படிலாம் உட்கார மாட்டிங்களே, என்ன வேணும் சாருக்கு? இல்லை எனக்கு ஒரு ஆசை இருக்குவான். ஆசையா? என்ன ஆசை சாருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அது இல்லை, எனக்கு 5 புள்ள பெற்றுக்கணும்னு ஆசை வாயன், இதுவரை உங்ககிட்ட சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் உன்னை கொன்றுவேண்டா அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். வயன் ப்ளீஸ் வயன், சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசைடி 5 பிள்ளை பெற்றுக்கணுன்னு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க மேலேயும் கீழேயும். கஷ்டப்பட்டு பெற்றது நான்டா, 3 பிள்ளைக்கே முடியல எனக்கு, உனக்கு 5 பிள்ளை வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் பார்த்துட்டு வயன் ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்கிறான். போடா ஏஞ்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி வைக்கிறீங்க. பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்ட டாட்டா மைக் ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே கிளம்புறான். டேய் பொறுக்கி நெல்லு அப்படின்றீங்க. ஏன்னா நீ தான் வேணான்னு சொல்லிட்டல்ல, இங்கே வாடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சொல்லு என்ன வேன்? சரி நீ ஆசைப்பட்டு கேட்டுட்ட, சரி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ அப்படியே உங்களை பார்க்குறான். உண்மையா வேன்? உண்மையாக தான் சொல்கிறேன். அடுத்தது 2 குழந்தை பெற்றுக்கலாம், ஓகே. ஒரு பாய், நெக்ஸ்ட் பிரசவத்தில் ஒரு கேர்ள், ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பார்த்துட்டு ரியலி பொண்டாட்டி ஏன் இப்படி பண்ணுற, குழந்தைங்க வந்துட போகிறாங்க, குழந்தைங்கலாம் தூங்கிட்டாங்க. பயன் இன்றைக்கே பண்ணலாமா பொறுக்கி அப்படின்றீங்க. ப்ளீஸ் அப்படின்னா சரி ஓகேங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, அப்படியே படுக்க வச்சிட்டோம். சோமையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் நல்லா பைட் பண்ணுறான். அங்கங்கே உங்களுக்கு வலிக்குது, நீங்கள் அடிக்கிறீங்க, செம்மையாக அடிக்கிறீங்க. அவனுக்கு அதெல்லாம் சொரணே கிடையாது. ஸோ அப்படியே போட்டு உங்களுக்கு செம்மையாக அங்கே
மேக் அவுட் செஷன் போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 ரவுண்ட்ஸு. பயங்கரமான மேக் அவுட் செஷன். அவ்வளோ ஆர்வம் அவனுக்கு. எப்படியாவது பொறந்துடாதா குழந்தை அப்படின்ற மாதிரி ஒரே அட்டம்ப்ட்ல ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி செம்மையா பண்ணியிருப்பா. கிட்டத்தட்ட 5 ரவுண்ட்ஸ்க்கு மேலே ஆகியிருக்கும். உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. போட்டு 2 அடி அடிச்சுட்டு போட பொறுக்கி நாயேன்னு சொல்லிட்டு அவனை அந்த பக்கம் தள்ளி விட்டுருப்பீங்க. ஏ வாயின் ப்ளீஸ் டி முடியல, இன்னும் இன்னும் 2 ரவுண்டு நீ எதையாவது எடுத்து அடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நைட் லேம்ப் வந்து இருக்கும். ஸோ அதை எடுத்து அடிக்க வரீங்க. சரி சரி டி விடு விடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே அவங்க செஸ்ட்டில் பேட் செஸ்ட்டில் அப்படியே வந்து ஹக் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் வந்து மேக் அவுட் செஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி தூங்குறது உங்களுக்கு வழக்கம். உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அவன் செஸ்ட்டில் சாஞ்சு படுக்கிறதும். ஸோ அவன் மூச்சு காற்று, ஸோ அவன் ஹார்ட் பீட்டு, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ரசிப்பீங்க. ஸோ உங்களை வந்து நல்லா ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் 2 பேரும் லைக் ஒன்றுமே போடாமல் பாடியோட பாடி டச்சிங். ஸோ 2 பேருமே ஹக் பண்ணி நல்லா தூங்கியிருப்பீங்க. ஸோ இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் ஆகியிருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி மார்னிங்லேருந்து ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு வாமிட் வர மாதிரி. ஸோ நீங்கள் வாந்தி எடுத்துகிட்டு வரீங்க. என்ன பீரியட்ஸு 2 மந்த் வரவே இல்லை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டயர்டில் இருக்கீங்க. ஸோ எதுக்கும் போய் செக் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிட்டு வாங்கி செக் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து 2 கோடு வந்திருக்கும். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரியலி அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆச்சாடி 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 எஸ் இன்னைக்கு இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ராமியான் கேட்டிருப்பீங்களா, உங்களுக்காக ஸ்பெஷலாக அந்த புள்ள சமைக்குது எஃபோர்ட்லாம் போட்டு. ஸோ அவன் சமைச்சிட்டே இருக்கான். டே தாங்க ம் என்னடி என்னாச்சு உனக்கு, ஏதோ ஃபேஸ்லாம் டல்லாக இருக்கு. எல்லாம் எனக்கு மாங்காய் சாப்பிட்ணும் போல் இருக்குடா. எதுக்கு? இதே இந்த சீசனே இல்லையடி, இப்போ போய் இங்கேருந்து வாங்குறது. சரி நான் வேணா ஜிம்மினுக்கு கால் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லவா? நீ தான் போய் வாங்கிட்டு வரணும். ஏன் நான் போனால் தான் கடையில் கொடுப்பானா என்ன? அவன் இந்த பக்கம் வெட்டி பையன் வந்தானா அவனை வேணா வாங்கிட்டு வர சொல்கிறேன். நீ தான் போய் வாங்கணும்டா, அப்போ தான் பார்த்து பார்த்து வாங்குவல்ல. வயன் யார் வாங்கினாலும் மாங்காய் தான். ஏன் டிபி பண்ணுற? போ போய் வேலை இருந்தால் பாரு, நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன். என் புருஷன் வாங்கி கொடுத்தாதான் புள்ள என் புருஷன் மாதிரியே பிறக்குமா அப்படின்னு சொல்கிறீங்க. தவங்க அப்படி சமைக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டான். என்ன உண்மையிலுமா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி ஏ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக குதிக்கிறா, கத்துறா. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக அவனுக்கு கத்திட்டு குதிச்சுட்டு இருந்திருப்பான். அங்கேருந்து கதை தட்டுறாங்க. எப்பா என்னப்பா சத்தம், சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் தூங்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அண்ணா சாரிண்ணா அப்படின்னோடனே சரிப்பா இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஏன்னா வந்து குழந்தைங்களும் அப்புறம் தான் கத்திட்டு இருக்குமா. ஸோ அவங்களுக்கு கடுப்பாகவும் அப்பப்போ வந்து கேட்டுட்டு போவாங்க. ஸோ வந்து லைக் நீங்கள் செம்மையாக கத்திட்டு உங்களுக்கு தூக்கி சுற்றுறான். மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவன் மேலே அப்படியே சாயிடுங்க. சரி 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 சாரின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை உட்கார வச்சதுக்கப்புறம் தண்ணியெலாம் கொடுக்குறாங்க. வைன் நீ ஓகேவா ஐம் ரியலி சாரின்றான். சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலிலேருந்து ஒரு மாதிரி கேராக இருக்கா அதான். சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? சரி போகலாம் அப்படின்னோடனே ஸோ செக் பண்ணி பார்க்குறாங்க உங்கள் வயிற்றுல. எஸ் யூஆர் ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணியாச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தாங்க்கு. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தா உன் பொட்டியில் வந்து கிட்டத்தட்ட 1 லேக் கிட்ட அந்த பொட்டியில் வச்சுருப்பான். அது அவ்வளோ ஹாப்பியில் இந்தாங்க டாக்டர் வச்சுக்கோங்க கொடுக்குறாங்க. டாக்டரே செம்ம ஷாக் ஆகிட்டாரு. இதெல்லாம் எனக்கா? ஆமாம் டாக்டர், எவ்வளோ ஒரு நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துறான். அவங்க அவ்வளோ ஹாப்பியாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வாரம் வந்துடுங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ டேப்லெட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஒரு 3 வீக்ஸ் மட்டும் கண்டினியூஸாக வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் செக்கப்லாம் போகிறீங்க. ஸோ ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ குழந்த வந்து ஆரோக்கியமாக வளருது. கிட்டத்தட்ட 3 மந்த்து நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக ரெகுலராக செக்கப் போயிருப்பீங்க. ஸோ அதிலே ஓரளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக வர அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் டேப்லெட்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாத்திரையே பிடிக்காது, முழுங்கும் போதெல்லாம் தயங்க முடிஞ்சே பார்ப்பீங்க, எல்லாம் ஒன்றால் தாண்டா பொறுக்கின்ற மாதிரி. அவன் பார்த்துட்டு வயன் ப்ளீஸ்மா இதுக்கே அப்படின்னா இன்னும் ஒரு குழந்த இருக்குல்லம்மா பாக்கி அப்படியே முறைக்கிறீங்க. என்ன பண்ணுறது, அவனை மூஞ்ச வச்சிருவான் டாட்டா மைக் ஃபேஸு. சாரிடி பொண்டாட்டி, இன்னும் ஒரு செக்லிஸ்ட் அப்படியே இருக்குடி அப்படின்னா. அடுத்த ஜென்மத்தில் நான் 5 புள்ள கேட்குறேன், நீ பொம்பளையா போறடா அப்படின்றீங்க.
சிரிச்சுக்கிட்டே, "நான் பெத்து தரேன்டி உனக்கு. ம் செம்மையா பண்ணலாம். சரியா?" அப்படின்னு சொல்றான். இது திருந்தாதுடா அப்படின்ற மாரி நீங்க அப்புறம் இத மாத்திரைய முழுங்குறீங்க. அப்படியே வாமிட் பண்ற மாரி ஆயிடுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவன் தான் ஒரு மாரி அந்த தட்டி குடுக்கறதாகட்டும் சரி, ஸோ உங்களுக்கு நல்லா அந்த மாத்திரைய முழுங்க வைக்கிறான். வாமிட் வர விடாம, ஸோ அந்த மாரி அந்த அந்த அளவுக்கு பார்த்துக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அப்படியே படுக்கிறீங்க. அவங்க தூக்கம் வர மாட்டேங்குதுடா. ம் தூக்கம் வரலையா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுத்துட்டு அவங்க செஸ் மேல அவன் செஸ் மேல அப்படியே படுக்க வைக்கிறான். ஸோ படுத்தோனே நீங்க அப்படியே அவனை பார்க்குறீங்க. எப்படி படுத்தா அவனுக்கு தூக்கம் வரேன்னு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதா? எப்பலாம் நம்ம 2 பேரும் மேக் அவுட் பண்றோமோ இப்படி தானே படுத்திருப்போம். அப்போ நீ நல்லா தூங்குவ தெரியுமா? அதெல்லாம் நோட் பண்ணுவியாடா நீ? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணுவேன். நீ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை மூச்சு விடுற? உன் ஹார்ட் பீட் எவ்வளோ துடிக்குதுன்ற அளவுக்கு உன்னை அந்த அளவுக்கு நோட் பண்ணுவேன். நீங்க அப்படியே செம்ம ஷாக்கா பார்க்குறீங்க. அட பாவி! இப்படிலாமாடா ஒரு மனுஷன் இருப்பான்? நான் இருப்பேன் உனக்காக. உனக்கு என் உயிரை கூட தருவேன்டி. எப்போ நான் முதல்ல பார்த்தனோ அப்போ விழுந்தவன் தான். இன்னும் எழுந்தல. என்ன கல்யாணம் கொஞ்ச நாள்ல கோளாறு பண்ணிட்டு இருந்த. சரி, நான் உன்னை தூங்க வச்சுட்டு கொஞ்சம் வேலை இருக்கு. சரியா? அப்படியே படுத்து தூங்குவியா அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. ஒரு வேளை தேவங்க அந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் இதே மாதிரி இதை லவ்வோட இருப்பானா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. கில்ட்டாக இருக்கு. என்னடி பார்க்குற? இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்பா அப்பா இவ பாருப்பா என் சாக்லேட் எடுத்துட்டா. ரியா என்ன பண்ணுற நீ? சாக்லேட் கொடு. அப்பா என்னோட 2 சாக்லேட் அவ சாப்பிட்டாப்பா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? பூஜா குடுமா. பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 சண்டை போட்டுக்குதுங்க. அங்கேருந்து மின்ஹு வரா. 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? இந்தாங்க உனக்கு ஒரு சாக்லேட் உனக்கு ஒரு சாக்லேட் அப்படி கொடுத்தோன்னே அதுக்கு 2ம் சமாதானம் ஆயிடுச்சு. குட் பாய். தேங்க்யூ டேடி. சரி 2 பேரும் கூட்டிட்டு போ. ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பசங்கள்லாம் விளாண்டுட்டு அப்படியே தூங்கியிருக்குங்க. இவன் மின்ஹு வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பான் குழந்தைங்கள. ஓகேவா? 2 பேரையும் நல்லா பார்த்துப்பான். அண்ணன் மாதிரி அவன் நடந்துப்பான். ஸோ இங்கே வந்து நல்லா நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ சொல்ல ட்ரை பண்ணுறீங்க நீங்கள். வயன் என்னமோ சொல்ல வந்தியே சொல்லு. தேவ் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். அது நான் நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு முன்னாடி. அவன் அப்படியே ஷாக் ஆகுறான். அப்படி தான் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு எனக்கு தெரியும் வயன் அப்படின்னு சொல்கிறான். எப்படி உனக்கு தெரியும்? ஜிமின் சொன்னாங்களா? ஜிமின் எதுவும் சொல்லலை. அவன் உன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினதுலேருந்து அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட வாயே திறந்தது கிடையாது. நீயும் என்கிட்ட சொன்னது கிடையாது. ஆனால் நீ என்னை அடிச்சல்ல, என் போதை எல்லாமே அப்போ இறங்கிடுச்சு. அப்போ நீ சொன்னதை கவனிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கே நீ சொன்ன எல்லாத்தையுமே கேட்டவன். அதுக்கப்புறம் எனக்கே தெரியாமல் தூங்கிட்டேன். நானும் நீ அப்போ சொல்வ இப்போ சொல்வ, அட்லீஸ்ட் ஜிம்மினாவது வாய் திறப்பான்னு எதிர்பார்த்தேன். 2 பேருமே நல்லா மறைக்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் எனக்காக நீ மாறின பருவன். அப்போவே உன் மேலே ஃபால் ஆகிட்டேன் மறுபடியும். எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு. அது எல்லாத்தையுமே விட்டுட்டு எனக்காக நீ வந்த பாரு. ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் உங்கள் அம்மாக்கா அந்த தண்டனை நான் வாங்கி கொடுப்பேன். இட்ஸ் மை ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அந்த கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கான தண்டனையை அவர் கொடுப்பாரு. நீங்கள் விடுங்க தயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படி நல்லா தூங்குறீங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. கிட்டத்தட்ட 5 மந்த்து. உங்களுக்கு கொஞ்சம் நடக்க முடியாத மாதிரி இருக்குது. கால்லாம் வலிக்குது. முதுகுலாம் வந்து ரொம்ப வலிச்சிருக்கு உங்களுக்கு. உட்காந்துட்டு அழுவுறீங்க. தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தேங்க தான் வந்து சுடு தண்ணி போட்டு வந்து உங்கள் காலில் ஒத்தரம் கொடுக்குறான்.
நீங்க அப்படியே பார்க்குறீங்க. "என்னடி பார்க்குற?" "இல்ல, என்னை இவ்ளோ நல்லா பார்த்துக்கிறியே, ஏன்?" "அப்புறம் என் பொண்டாட்டி பிரசவ வலி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சும், நான் கேட்டேன்ற ஒரே காரணத்துக்காக ரிஸ்க் எடுத்து, இப்போ 4வது புள்ளைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா. இதை விட ஒரு ஆம்பளைக்கு, ஒரு புருஷனுக்கு என்ன வேணும்? அது மட்டும் இல்லாம, நீ பிரெக்னென்ட்டா இல்லைனாலும் சரி, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்வேன். ஏன்னா நீ என் உயிர். நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கால் நல்லா அமுக்கி விட்றான். நீங்கள் அப்படியே நல்லா தூங்குறீங்க. ஸோ உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரூமில் படுக்க வச்சுருப்பான். தென் வந்து நைட் போல் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேப்லெட் போட்டு இது பண்ணியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து உங்களை வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக நடக்க முடியல, கால் அப்பப்போ வீங்கியிருக்குமா. ஸோ உங்களுக்கு நடக்க முடியாதப்ப கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு உங்களை அழகாக தூக்கிட்டு வந்து கார்லேயே இட்டு வந்துடுவான். ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நாள் ஆகிரும். கிட்டத்தட்ட 9 மந்த்து உங்களால் சுத்தமாக நடக்க முடியல. ஏன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக சத்து வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக டேப்லெட்லாம் நிறையா சாப்பிட்றீங்க. இதனால டேப்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு சுத்தமாக கடுப்பாக இருக்குது அது பக்கம் போகவே. ஆனால் போட்டு தானே ஆகணும். ஸோ குழந்தைக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக போட்டு வரீங்க. அவனே பார்க்குறீங்க. தியாங், ம் என்னம்மா? இல்லை, இந்த மாதிரி நான் பிரசவம் இல்லை, ஒரு வேளை குழந்தைக்கு பர்த் கொடுக்கும்போது இந்த படத்துலலாம் காட்டுறாங்க, அந்த மாதிரி எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? பயன், என்ன பேசுகிற நீ? அப்படிலாம் பேசாத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்த கண்ணுலாம் கலகிடுச்சு அந்த பிள்ளைக்கு. எல்லாம் சும்மா தான் கேட்டேன் தயம், பாரதி கூட அப்படி சொல்லாத. நீ இல்லைன்னா அந்த உலகத்தில் நானும் இருக்க மாட்டேன். எங்கேயோ இருந்து வந்தவன் நீ. இப்போ நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி பேசாதவன், உனக்கு ஒன்றும் ஆகாது. நல்லபடியாக குழந்தை பெற்றெடுப்பேன். இதுக்கப்புறம் குழந்தை வேணாம். இதுவே போதும். நான் விளையாட்டு கேட்டது இந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு இப்போ பாரு. இல்லை தயம், நீ கேட்டா நீ எப்படி நான் கேட்டால் எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லுவியோ அதே மாதிரி தான் நீ கேட்டால் நான் எல்லாத்தையுமே செய்வேன். ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வயன், கிராண்டாக உனக்கு வளைகா பண்ணலாமாடி அப்படின்னு கேட்குறான். தயம், எப்போவுமே முதல் பிள்ளைக்கு தானே செய்வாங்க. இல்லை, 2வது பிள்ளைக்கும் செய்யலாம். நான் கிராண்டாக உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்லேயே அவ்வளோ வந்து கிராண்டாக பண்ணுறான். ஸோ ஜிம்மின் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ உங்களை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கம்மா, ரொம்ப அழகாக இருக்கா, இது எப்படி இருந்தாலும் உனக்கு வந்து பொன் குழந்தை பிறக்க போது, அந்த க்ளோ தெரியுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் புஷ்டிக்காக அவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்க நீங்கள். ஆனால் அது உட்காரம்லாம் முடியல உங்களுக்கு, பிகாஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்க வயிறு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. டேய், நான் கேட்டேன் தான், அதுக்குன்னு இவ்வளோ கிராண்டாக செஞ்சு இவ்வளோ பேர் வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்ததுலே தேவனுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல, கிஃப்ட்ஸ்லாம் ஜிமின்ட்ட கொடுத்துருங்க. ஒயின் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னடா டக்குன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி, அச்சோ என் புருஷன் எவ்வளோ ஸ்வீட் இல்லை அப்படின்னு பார்க்குறீங்க. வா ஒயின், நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறான். அப்படியே கண் கலங்கி நீங்கள் பார்க்குறீங்க. தேவன், என்ன ஒயின்? ரொம்ப தேங்க்ஸ் தயம். நான் கேட்டேன்னு இவ்வளோ செஞ்சு, அதுவும் எனக்கு முடியலன்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு என்னை கூப்பிட்டு வந்த பார்த்தியா? வயன், எல்லாத்த விட நீ தாண்டி எனக்கு முக்கியம். உனக்கு அடுத்தது தான் எல்லாமே, சரியா? லவ் யூடா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் உட்காந்துருப்பீங்க, ரொம்ப ஒரு மாதிரி 2 பேர் சிரிச்சு விளாண்டுருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பயங்கரமாக வலி வந்திருக்கும். வலிக்குது, வலிக்குதுடா அப்படி சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வயன், வயன் என்னமாச்சு? வயன், இல்லை ரொம்ப வலிக்குது, வலிக்குதுங்க, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவுறீங்க. டே ஜிமன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஸோ அங்கேருந்து ஜிமன் ஓடிறான். டே நம்ம மச்சான் என்னடா? இல்லை வயனுக்கு வலி வந்துருச்சுடா. அப்படியா, சரி நான் கார் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஓடி போய் கார் ரெடி பண்ணுறான். ஸோ ஒரு 2, 3 பேர் வந்து ஒயனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே வேகமாக ஓட்டுறான், ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் ஓட்டிருக்கான். உங்களை போய் சேர்த்துறாங்க. ஸோ தேவங்க வந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் வந்து ட்ரை பண்ணுறாங்களா, ஸோ அந்த மாதிரி. ஸோ
ஸோ அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க அவ்ளோ துடிக்கிறீங்க. அப்படியே கைய நீங்க அவ்ளோ இறுக்கமா பிடிச்சிருக்கீங்க. சரிம்மா, சரிம்மா, சரிம்மான்னு சொல்லிட்டு உங்க கையும் சரி, உங்க தலையும் தடவி விட்டுட்டு இருக்கான். நீங்க புடிச்சு அவ்ளோ டைட்டா பிடிக்கிறீங்க. உங்க நகம் அப்படியே அவன் கைய கீறுது. ஆனா அதெல்லாம் அவன் வந்து பெருசா தெரியவே இல்ல. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்ளோ இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்க அவ்ளோ ப்ரெஷர் பண்ணி அந்த அந்த இது பண்ணாங்க, புஷ் பண்றாங்க பேபிய. ஸோ அப்படியே ஒரு பேபி பொறக்குது. ஸ்டில் நீங்க வலியில கத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப முடியாம கத்திட்டு இருக்கீங்க. டாக்டர் என்னாச்சு? எதுக்கு வயன் இவ்ளோ கத்திட்டு இருக்கா? பேபி வந்தக்கப்புறமும், இல்ல அவங்களுக்கு ஐ திங்க் இன்னொரு பேபி இருக்குன்னு நெனைக்கிறேன். கால் தெரியுது பாருங்க அப்டின்றாங்க. ஸோ தெஹாங் பார்க்குறான். ட்வின்ஸா? அப்டின்ற மாதிரி. எஸ் உங்களுக்கு ட்வின் பேபி தான். ஸோ ஒரு பேபி வந்துருச்சு. இன்னொரு பேபி கால் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு மாரி காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு சி செக்ஷன் தான் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா ப்ளீடிங் வந்து ரொம்ப ஆகியிருக்கும். ஸோ தெஹாங் வந்து வெளில இருக்கான். அழுவுறான் பயங்கரமா. என் வயனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. வயனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ப்ளீஸ், ப்ளீஸ் கடவுளே! ப்ளீஸ் வயன் எதுவும் ஆகக்கூடாது. அவ ரொம்ப பாவம் அந்த குழந்தை. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஸோ ரொம்ப அழுதுருப்பான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா டாக்டர் வந்திருப்பாங்க. இந்தாங்க உங்க பேபி. வயன் வயன் நல்லா இருக்காளா? வயன் நல்லா இருக்காங்க. ஆனா கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கட்டும். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பாருங்க. ஓகே டாக்டர். வயன் எதுவும் ஆவல. அவளுக்கு பரவாயில்லல்ல அப்படின்ற மாரி கேட்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க நல்லா இருக்காங்க. இந்தாங்க பேபி அப்படின்னோனே ட்வின் பேபியும் குடுக்குறாங்க. ஒரு குழந்தைய ஜிமின் வாங்கிட்டா, இன்னொரு குழந்தைய தேவன் வாங்கிட்டான். டேய் மச்சான்! ஒரு பொண்ணு, ஒரு பையன்டா. அப்படியே 2 பேரும் 2 பேர் மாரி இருக்கீங்க. செம்ம கியூட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ ஜிமினோட ஒய்ஃபும் வந்திருப்பா. ஸோ பார்த்துட்டு, அண்ணா ரொம்ப அழகா இருக்குண்ணா குழந்தை. ஒரு குழந்தைய என்கிட்ட குடுத்தர்றியா? அப்படின்னு கேட்கா. ஆ 5 புள்ள கேட்டது நானு. நீ ஒரு புள்ளைய வாங்கிப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறான். ஏய் நீ விட்றி. நான் உனக்கு தரேன்டி. நீ என்ன 5 நான் 10 பெத்துக்கலாம். ஆ போய் நீயா பெக்குற? போடா மாடு அப்படின்னு சொல்லி திட்டுறா. அவன் பார்த்துட்டு, டேய் உன் பொண்டாட்டி மட்டும் சரின்னு சொல்றா. என் பொண்டாட்டி ஏன்டா இப்படி திட்டுறா? 10 குழந்தை கேட்டா நீ போய் பெத்துக்கோயேன். புள்ள தச்சியா இருந்து அப்ப தெரியும் அப்படின்னு சொல்றான். டேய் டேய் அதெல்லாம் தாங்க முடியாதுடா. நீ வேற. அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கா. இங்க பார்த்துட்டு, தெரியுதுல்ல பொத்திக்கிட்டு இரு. 1ஓ 2ஓ அவ விருப்பத்துக்கு ஏத்த மாரி இது பண்ணு அப்படின்னு சொல்றான். ஸோ அவன் சிரிச்சுட்டு, கண்டிப்பாடா. அப்புறம் என் பொண்டாட்டி தான் அடுத்த குட் நியூஸ் அப்படின்னு சொல்றான். ஸோ அப்புறம் குழந்தைய பார்த்துக்கிட்டு லைக் உங்களுக்கு வந்து அவ தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லைக் தெவாங் தான் ரெஸ்ட் ரூம் போறதுனா அதான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி தெவாங் தான் பார்த்துட்டு இருப்போம். உங்களுக்கு ரொம்ப ப்ளீட் ஆகியிருக்கும். ஸோ பேட்லாம் சேஞ்ச் பண்ணோம். அடுத்து கொஞ்ச நேரத்தில் சேஞ்ச் பண்ணோன்னு ரொம்ப வந்து ப்ளீட் ஆகி நீங்கள் அடுத்த போய் மாத்துறீங்க. ஸோ அவன் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறான் தெவாங் தான். ஸோ அதுக்கப்புறம் ஜிமினோட ஒய்ஃப் வந்திருப்பா. ஜிமின் பார்த்துட்டு, "எப்படி இருக்க? உனக்கு பரவாயில்லையான்னு?" பரவாயில்ல கொஞ்சம். ஆனா வலி கொஞ்சம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. முடியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ பார்த்தா டக்குன்னு ஒரு மாரி கீழ விழுற மாரி போறா. டக்குன்னு பின்னாடி இருந்து தாங்கி பிடிச்சிருப்பான். "என்னம்மா ஆச்சு? மீனு?" "அ இல்லண்ணா, ஒரு மாரி கேரா இருக்கு." "என்னாச்சு? சாப்பிட்டியா?" சாப்பிட்டேண்ணா." "சரி இரு, டாக்டர வர சொல்றேன்." அப்படின்னோனே டாக்டர் செக் பண்றாங்க. சிரிச்சுக்கிட்டே, "ஓ! கங்ராச்சுலேஷன். நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க." வாட்? அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்கிறா. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ். ஜிமின் வந்திருப்பான். "டேய் மச்சான், என்னடா? இந்தா ஒயினுக்கு சாப்பாடு" அப்படின்னு கூப்பிட்டோன்னே, "டேய் உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ்டா." "என்னடா ஹாப்பினஸ்ஸு?" "உன் பொண்டாட்டி பிரெக்னன்ட்டா இருக்கா." அப்படின்னோன்னே, மீனு ரியலி?" அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு சுத்திருப்பான். ஸோ அந்த குழந்தைய பார்த்துட்டு, எம்மா இந்த எத்தனை நாளாக கேட்டுட்டு இருந்தேன். ஏய் ட்வின்னா பெத்து குத்துருடி. அடுத்ததுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். டேய் பொறுக்கி, எல்லாருக்குமே ட்வின் பொறக்குமா? அதெல்லாம் ஜீன்ல இருந்தா தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்து ஜிமினுக்கும் வந்து அழகான குழந்தை பொறந்திருக்கும். ஓகேடா, இதோட ஹாப்பி எண்டிங்கா முடிச்சுக்கலாம். நீங்க கேட்ட மாதிரி லைக் அது பிரெக்னன்சி அந்த ஜேர்னி மாரி கேட்டிருந்தீங்க. அதுவும் போட்டேன். தெவாங் கேஎஃப்எஃப் கேட்ட அந்த இதுக்கும் போட்டேன். ஓகேவா? ஸோ எப்படி இருந்தது சொல்லுங்க. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் டல்லா இருந்துச்சுன்னா ஐ அம் ரியலி சாரி. ஏற்கனவே டயர்டா இருக்கு. ஓகேவா? மார்னிங் ஷிஃப்ட் சொல்லியிருக்கேன்ல நானு. காலைல சீக்கிரமே எழுந்திரிச்சு வந்தும் தூங்கல. ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ அதோட டைம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பேசிட்டேன். எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்காக கஷ்டப்பட்டு சுத்தமா இந்த நான் சொல்லியிருக்கேன் இங்க வந்து காத்தே வராதுன்னு. அந்த மாரி வேர்த்து கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த கதை சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் ஹைப் குடுத்துருங்க.
ஓகேடா. நம்ம சூன் வேற ஸ்டோரியில பார்ப்போம். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன். டெலகிராம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே போட்டுட்டேன். ஸோ அதைய பார்க்கலன்னா இப்ப சொல்றேன். ஸோ 22 அதுக்கு மேல தான் அது வந்து பேன் வந்து இதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானே அது தெரியாம போயிட்டு சரி டெலகிராம்ல ஏதாவது போடலான்னு சொல்லிட்டு பார்த்தா, எனக்கு கனெக்டிங்னே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரீசென்ட்டா பார்த்தப்ப தான் தெரியுது இந்த மாதிரி பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நாளைக்கு அன்கட் வராது. மன்னித்துக் கொள்ளுங்கள். இட்ஸ் நாட் மை மிஸ்டேக். ஸோ இதுலயும் போட முடியாது. யூடியூப்லயும் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துரும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சூன் நான் போடுறேன். ஓகேவா? செம மாஸாவே போடுறேன். ஓகே. ஓகேடா அம்மி. பாய். சரண்யே.